ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிக்கப் போவது யார் என்ற நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு ஸ்ரீ டிவி நடத்தி இருக்கிறது. அதன் முடிவுகளை தான் உங்கள் முன் தெரிவித்து வருகிறோம். அந்த வகையில மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில 2026 இங்கே போட்டி போடுவது யாருன்னா தளபதி. அவர் தான் திமுக கட்சியின் சார்பாக போட்டியிடுறாரு. அதிமுக கட்சியின் சார்பாக பி சரவணன், திருநாவுக்கரசு நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும், கல்லணை தாவேக கட்சியின் சார்பாகவும் போட்டியிடுறாங்க. களம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம். மதுரை வடக்கு யாருக்கு சொந்தமாக போகிறது? திமுகவிற்கா, அதிமுகவிற்கா? தாவேகாவின் தாக்கம் இங்க எப்படி இருக்கு? தாவேகாவின் தாக்கம் அதிகமாக இந்த பகுதியில காணப்பட்டாலும் இந்த வாட்டி வாய்ப்பு என்னமோ டாக்டர் சரவணன் அவர்களுக்கு தான் கொஞ்சம் அதிகமான வாய்ப்பு. எந்த வகையில சொல்றீங்க? அவர் பொதுவாகவே சோசியல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிளஸ் அவரோட ஆபீஸ் தொகுதிக்குள்ளேயே இருக்கு. அவரை எளிதா அணுகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இது ரெண்டு விஷயம். மூணாவது விஷயம், அவர் இந்த வாட்டி அறிவிச்சிருக்காரு. அவர் ட்ரஸ்ட் பேஸ்ல இருக்கனால நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. செய்வாருங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட அதிகமா இருக்கு. அவர் என்ன அறிவிச்சிருக்காருன்னா, அவர் எம்எல்ஏ கேண்டிடேட்டா வந்தா அந்த தொகுதியில இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இலவசமா போன் தருவதாகவும், வைஃபை கனெக்ஷன், ஏரியாவுக்குள்ள ஃப்ரீ வைஃபை கனெக்ஷன் அவங்க எஜுகேஷன் பர்பஸ்க்கு தேவைப்படுற மாதிரி செஞ்சு தருவதாகவும் அவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அதனால இளைஞர்களுடைய படிக்கக்கூடிய இளைஞர்களுடைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி படிக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஐடியா கொஞ்சம் அவருக்கு சாதகமா இருக்கு. தாவேகா வந்ததுனால கேம்பெயினிங்க எந்த அளவுக்கு இருக்குன்னா, டிஎம்கே அகைன்ஸ்டா தான் கேம்பெயினிங் அதிகமா இருக்கு. தாவேகா சரவணன் அவருக்கு எதிர்ப்பா பிரச்சாரங்கள் எதுவும் மேற்கொள்ளல. ஸோ அதனால எதிர்ப்பு ஆன்டி இன்கம்பன்சி சரவணன் அவருக்கு ரொம்ப இல்லை. ரூலிங் பார்ட்டி டிஎம்கே, அதனால ஆன்டி இன்கம்பன்சி இருக்கனால அவங்களுக்கான ஓட் ஷேர் குறையறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்க போனா, பூர்ணச்சந்திரன் அவருடைய குடும்பத்தை கடைசி வரைக்கும் அவங்க போய் பார்க்கல. பூர்ணச்சந்திரன் இந்த பகுதியை சார்ந்தவர் தானே? ஆமா. தளபதியின் மீது வேறு என்ன மைனஸ் பாயிண்ட் இந்த பகுதியில் இருக்குது? ஏன்னா திமுகவுக்குன்னு ஒரு ஓட் பேஸ் இருக்கும்ல, அது எந்த வகையில மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு? செலவு பண்ணியிருப்பாங்க, பணப்பட்டுவாடா பெரிய லெவல்ல நடந்திருக்கும், அதெல்லாம் வாக்குகளாக மாறாதா? வாக்குகளா மாறாதாங்கிற விஷயத்துல என்ன விஷயம்னா, நான் போன கருத்து கணிப்புலயே நான் சொல்லியிருந்தேன். ஹை ப்ரொஃபைல் பீப்புள்ஸும் பிளஸ் கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல இருக்கக்கூடியவங்கள ஓட் ஷேரும் மாறுறதுக்கான வாய்ப்பு அதை பேஸ் பண்ணி தான் இதுல இருக்க மாதிரி சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். யங்ஸ்டர்ஸுக்கான விஷயங்கள் அவர் அந்த கருத்து கணிப்புக்கு அப்புறம் அவர் சொன்ன விஷயங்கள்ல வெளிப்படையா மொபைல் ஃப்ரீ மொபைல் போன் வைஃபை கனெக்ஷன்ங்கிறதுனால யங்ஸ்டர்ஸோட ஓட்டு அங்க போக்கஸிங்கா ஆகுது. ஸோ அதனால அதிகமான வாய்ப்பு சரவணன் அவர்களுக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸோட ஓட்டு இருக்கு. டிவிக்கோட இம்பாக்ட் ஆன்டி டிஎம்கேக்கு ஆன்டி இன்கம்பன்சியா வரும் அப்படிங்கறதுனால சரவணன் அவர்கள் வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, திருப்பரங்குன்ற விஷயத்துல அது நானும் இந்த ஏரியா தளபதி அவர்கள் திருப்பரங்குன்றம் விஷயம் கொண்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல போய் அறிக்கை விட்டதே அவர் தான். நானும் இந்த திருப்பரங்குன்றம் ஆளுதான், இது மக்களோட பிரச்சனை கிடையாது, எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அது தீபத்தூணே கிடையாதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. அப்படி சொன்னவரு பூர்ணச்சந்திரனை போய் பார்க்கல, அனுதாபங்கள் தெரிவிக்கல, இந்த மாதிரி விஷயங்கள்னால கொஞ்சம் ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்கு. மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை தான் பார்க்குறோம். இங்கு திமுக சார்பாக தளபதியும் அதிமுக சார்பாக போட்டியிடும் பி சரவணன் இவர்களுக்கு இடையே தான் கடும் போட்டி நிலவுகிறது. சரவணன் அவர்களுக்கு ஏற்கனவே அவர் சமூக பணி செய்கிறார், அவர் பல விஷயங்களை அந்த தொகுதியில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அதாவது அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ கிடையாது, இருந்தாலும் பல பணிகளை செய்து வருகிறார் அப்படிங்கிற ஒரு நற்பெயர் அவருக்கு இருக்கிறது. மாறாக தளபதிக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, இந்த பகுதியில் தான் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் அந்த தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உயிர் பலி தண்ணியே மாய்த்து கொண்ட பூர்ணச்சந்திரன் இருக்கக்கூடிய பகுதி இது. அந்த வீட்டுக்கு போய் அவர் இரங்கல் கூட தளபதி தெரிவிக்கவில்லை. மாறாக இந்த தீபத்தூணை குறித்து அவர் அவதூறான பல விஷயங்கள்லாம் பேசினார். இந்த தீபத்தூணுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் சம்மந்தமுமே இல்லை, அது முதல்ல தீபத்தூணே கிடையாது அப்படின்னு எள்ளி நகையாடி ஒரு ப்ரெஸ் மீட்லாம் அவர் கொடுத்தது அந்த பகுதி மக்களிடையே ஒரு ஆறாத வடுவாக இருக்கிறது. இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இருந்தாலும் அவங்க பணம்லாம் செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ என்னன்னா, சரவணன் எந்த அளவுக்கு திமுகவை விமர்சிக்கிறாரோ அதே அளவிற்கு
தாவேக்காவும் திமுகவை தான் எதிர்த்து பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதே போல் சரவணன் வந்து நான் வெற்றி பெற்று வந்தார், இளைஞர்களுக்கு ஐ ப்ரொஃபைல் அந்த மொபைல் வாங்கி கொடுப்பேன், அதே போல் படிக்கக்கூடிய இளைஞர்கள் குறிப்பாக தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய இளைஞர்களுக்கு ஒய்ஃபை கனெக்ஷன்லாம் ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேங்கிறது இளைஞர்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தாவேக்காவுடைய திமுக எதிர்ப்பு பிரச்சாரம், சரவணன் அவருடைய கொடுத்த வாக்குறுதி, இதெல்லாம் வந்து ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கிறது. இது வந்து திமுக ஒரு எதிர்ப்பு அலையை அந்த பகுதியில் ஏற்படுத்தியிருக்கு. அதனால இந்த முறை அதிமுகவுடைய சரவணன் வெற்றி பெறுவதற்கான ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸ்டேட்டியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. மீண்டும் வேறு ஒரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.